நீங்க இத பத்தி யோசிச்சிருக்கீங்களா? நம்ம ஏன் திருவண்ணாமலையில தீபம் ஏத்துனதுக்கு அப்புறமா தான் வீடுகள்ல தீபம் ஏத்துறோம். ஃபர்ஸ்ட் இந்த கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது எப்படி வந்திருக்கும் அப்படின்னு. பஞ்சபூத ஸ்தலங்கள்ல நெருப்புக்கான ஸ்தலமா அருணாச்சலேஸ்வரர் கோவில் விளங்குது. ஒரு முறை பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் சண்டை வருது. பிரம்மா வந்து உருவாக்குறவரு, அதை ப்ரொடெக்ட் பண்ற வேலையை விஷ்ணு பாக்குறாரு. ரெண்டு பேர்த்தோட சண்டையில இந்த யூனிவர்ஸோட பேலன்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. ஏன்னா உருவாக்குறதும் ப்ரொடெக்ட் பண்றதும் ஈவனா இல்லாம இவங்களோட சண்டையில இதை பார்க்கல. அப்படிங்கும் போதுதான் சிவபெருமான் பார்வதி அவங்க தோன்றி வானத்துக்கும் பூமிக்கும் நெருப்பா உருவாகிறாங்க. அதை பார்த்துட்டு பிரம்மா நெருப்போட உயரம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறத தேடுறதுக்காக அன்னப்பறவையா மாறி மேல போறாரு. அதே மாதிரி விஷ்ணு மிருகமா மாறி அவரு கீழே தோன்றாரு. கீழே எவ்வளவு ஆழம் நெருப்பு இருக்கும் அப்படின்னு. ரெண்டு பேரும் பல வருஷமா தேடுறாங்க. அதுக்கான விடையே கிடைக்கல. அப்பதான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம ரெண்டு பேரும் பெருசு இல்ல, இந்த சிவபெருமான் தான் எல்லையற்ற ஒரு பரம்பொருள் அப்படிங்கறத அவங்க உணர்றாங்க. அவங்க ரெண்டு பேர்த்தோட புரிதலுக்கு அப்புறமா தான் சிவபெருமான் அங்கிருந்து அருணாச்சலேஸ்வரர் மலையா மாறுறாரு. அந்த நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமா அணைஞ்சு ஒரு மலையா வந்து திருவண்ணாமலையில உட்கார்ந்துட்டாரு. அதை தான் நம்ம நெருப்புக்கான ஸ்தலமா அங்க கொண்டாடுறோம். இது வந்து கார்த்திகை மாசத்துல வர்ற கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு பௌர்ணமியில தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு புராண கதைகள்ல சொல்றதுனால அந்த நாளை நம்ம திருக்கார்த்திகை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபம் ஏத்தி வழிபட்டுட்டு இருக்கிறோம்.